வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அதாவது திமுகவுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்ட அமித்ஷாவா, ஆனால் எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய ஸ்கெட்சா? மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில்தான் திமுகவுக்கு எதிராகவே மிக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என நினைக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவரான அமித்ஷா அவர்கள். அது மட்டுமின்றி மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தபோது கூட திமுகவுக்கு எதிராகவே தனது செயல்பாட்டை எல்லாம் முன்னெடுப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதா. அதற்கான வேலைகளையும் கூட அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை வைத்துக் கொண்டுதான் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக காலூன்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுகவின் அணிகள் மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளிலும் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை கண்டிப்பாக உருவாக்க தீவிரமான முயற்சியெல்லாம் நடைபெற்று வருவதாகும். இந்த நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகுந்த அதிருப்தியில் இருந்து சொல்லப்படுகிறதா. அதாவது அதை சமாளிக்கும் வகையில்தான் தமிழக வருகையின் போது அமித்ஷா பல்வேறு முக்கிய முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக அறிவிப்பார் என்கிறார்கள். அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தன் பிறகுதான் கண்டிப்பாக தமிழ்நாடு வரும்பொழுது அதற்கான அறிவிப்பை கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் வெளியிடுவதாகவும் கூறப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக கூட்டணி அரசியலிலே ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் சூழல் உருவாகிறது. குறிப்பாக சொல்ல போனால் திமுகவுக்கு ஒரு கடும் போட்டி கொடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் தான் பாஜக முழுமையாக திட்டமிடலை எல்லாம் மேற்கொள்ள வருவதாக கூறப்படுகிறதா. கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுக பாஜக தனித்தனியாகத்தான் போட்டியிட்டது. பல்வேறு தொகுதியில் கூட இவ்விரு கட்சிகளுமே சேர்த்து பெற்ற வாக்குகள் என்பது விட திமுக குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் வாக்குகள் பிரிந்ததால் தான் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்ற நிலைப்பாட்டில் அதை உணர்த்துகிறதா. அது மட்டுமின்றி அமித்ஷாவின் கூட்டணி திட்டம் என்னவென்றால் இந்த நிலை மீண்டும் நிலவக்கூடாது என்ற எண்ணமேதான் பாஜகவுக்கு உயர்மட்ட தலைவர்களின் எண்ணமாக உள்ளதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியை விரிவுபடுத்தவும் வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அமித்ஷா அவர்கள் தீவிர முயற்சியெல்லாம் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அதிமுக வாக்குகள் சிதறாமல் இருக்க ஒரே குடையின் கீழ் திரண்டு வர வேண்டும் என்பதை தான் அவர் முதன்மை இலக்காக வைத்துள்ளாராம். தற்பொழுது அதிமுகவிலிருந்து கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பது பல காரணங்களால் சிதறக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் பாஜகவின் மதிப்பீடு செய்ய வருகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் பாஜக மீண்டும் அதாவது ஒரு செயல்பாடாக செயல்பட்டு வருகிறது. அண்ணாமலையை வைத்துதான் இந்த கண்டிப்பாக செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறதா. இதை தடுக்கும் வகையில்தான் முக்கிய பிரிவு மற்றும் சிறு கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியில் நடப்பதாக வட்டாரங்கள் கூறுகிறது. இதற்கிடையில் தான் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா அவர்கள் சந்தித்து பாஜக அதிமுக உறவில் சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா ஓபிஎஸ்ஐ வைத்து தனியாக சந்தித்து குறித்து பழனிசாமி அதிருப்தியில் உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ் பழனிசாமி பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டும் திட்டத்தை தான் அமித்ஷா வகுத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் சமீபத்தில் கூட புதிய கட்சி தொடங்க நிலையில் அந்த கட்சியை பாஜக கூட்டணியை இணைக்க அமித்ஷா அவர்கள் முடிவு செய்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளதாம். இந்நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.